இங்க பாருங்க என்ன அனுபவத்தை கேளுங்க. 10 தினம் சொன்னீங்க பொண்ணை செல்லமா வளர்த்தேன், பொண்ணை செல்லமா. நாங்க பிள்ளையெல்லாம் தவுட்டுக்கு வாங்கினோமா? எங்க பிள்ளைய நான் செல்லமா வளர்க்கலையா? அந்த காலத்துல புள்ள வீட்டுக்காரங்க தான் போய் பொண்ணை பார்க்கணும். இந்த காலம் எப்படி தெரியுமா? 2 இடத்துல நான் ட்ரை பண்ணேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் வருவாங்களாம். எங்க மெம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு எங்க குடும்பத்துல ஒத்தொத்தரையும் பிடிச்சாதான் நாங்க அவங்க வீட்டுல போய் பொண்ணு பார்க்க முடியுமா? இது என்னமா நியாயம்? 2 பேரும் மீட் பண்ணா நியாயம். இருங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போறேன். பொண்ணுக்கு டாக் லவரா இருக்க தப்பே கிடையாது. எனக்கு டாக் பிடிக்கலாம், உங்களுக்கு டாக் பிடிக்கலாம், வேற விஷயம். நான் பார்த்த ஒரு வரன்ல அந்த பொண்ணுக்கு 3 டாக் இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் தான் அந்த 3 டாமே குளிப்பாட்டி பராமரிக்கணுமா? நான் பட்ட அனுபவம் சொன்னாங்களா? ஆமா சார், 3 டாகையும் உங்க பையன் தான் பராமரிக்க. பொண்ணு ஆபீஸ் போயிடுவா. நீ எத்தனை வருஷமா சார் தேடுறீங்க பொண்ணு? 4 வருஷமா என் பையனுக்கு தேடுறேன் சார். பையன் என்ன பண்றாப்ல? பையன் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். எங்க? பிரைவேட் பேங்க். இந்தியால இருக்காரா அப்ராடா? இந்தியால இருக்காரு. ஓகே, இந்தியால இருக்காரு. சொந்த வீடு இருக்கு, நல்ல சம்பளம். 5 ஃபிகர் சம்பளம். அக்கா 2 பேரும் கல்யாணம், அவங்க செட்டில் ஆயிடுச்சு. நாங்க பேரண்ட்ஸ் 2 பேர் தான். இவருங்க சொன்ன பாயிண்ட நானும் என்டாஸ் பண்றேன். பொண்ணு வந்து சம்பந்தம் பேச வரும்போது நீங்க எங்க இருக்க போறீங்க? என் ஒய்ஃப் இஸ் ஹேண்டிகேப். நான் தான் இத்தனைக்கு நான் சொல்றேன், அம்மா நாளைக்கு உங்க பொண்ணு வந்ததுன்னா என் ஒய்ஃபால உங்க பொண்ணுக்கு ஒரு வருமான பிரச்சனையும் வராது. அவள் ஷீஸ் பெட் ரிட்டன், நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு பென்ஷன் கிடையாது. என் புள்ளதான் என்னை காப்பாத்தி ஆகணும். அது எப்படி சார்? ஓல்டேஜ் எவ்வளவோ இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. முதியோர் போங்க, அது இன்டைரக்டா சொல்றாங்க சார். அப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அனுபவத்தை நான் சொல்றேன். இல்ல நீங்க உங்க மனைவி வந்து மாற்றுத்திறனாளி சொல்லியும் அப்படிதான் பண்றாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டயபிட்டிஸ் வந்து வாக்கர்லாம் நடக்கிறாங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். என் புள்ளதாமா எங்களை பாத்துக்கணுங்க. நான் பென்ஷன் எனக்கு வந்து பென்ஷன் கிடையாது, பிரைவேட் கம்பெனி ரிட்டையர் ஆயிருக்கேன். நாங்க கூட தான் இருப்போம். ஏன் சார் நீங்க கம்ஃபர்டபுளா ஓல்டேஜ் உங்களுக்கு போயிருக்கலாமே? இது என்னமா வார்த்தை? உங்களை அந்த மாதிரி உங்க பொண்கள் அந்த காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்க மாட்டீங்களா?